guys, இந்த வீடியோல நம்ம illustration 1 தான் பார்க்க போறோம். பேஜ் நம்பர் 5.57ல இருக்க சம். இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா டாக்டர் மணிகண்டன்றவரை வந்து மேனேஜரா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்களாம் பிரைவேட் லிமிடெட்ல. என்னைக்குனா 1/1/2022ல பேசிக் பேவா 17,400 rupees per monthக்கு கொடுக்குறாங்க. இயர்லி வந்து 300 இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அவரோட சேல்ரி இன்கம்மை ப்ரீவியஸ் இயர்க்கு கேல்குலேட் பண்ண சொல்கிறாங்க. 2 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. எல்லா மந்த்லேயும் ஃபஸ்ட்டே வந்து அவரோட சேல்ரி கிரெடிட் ஆகிடுச்சுன்னா அவரோட சேல்ரி எவ்வளோவா இருக்கும்னு கேட்குறாங்க. செகண்ட் வந்து ஒவ்வொரு மந்த்லேயும் லாஸ்ட் டேட்டில் அவரோட சேல்ரி கிரெடிட் ஆச்சுன்னா எவ்வளோ இருக்கும் அவரோட சேல்ரி அப்படின்னு கேட்குறாங்க. அவர் எப்போ ஃபஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ணுறாருன்னா 1/1/2022ல ஜாயின் பண்ணுறாரு. இந்த இயர் எப்போ முடியும்? ஜான்வரியில் ஆரம்பிக்குதா, அப்போ டிசம்பரில் முடியும். டிசம்பர் 1 2022லே முடியும். நெக்ஸ்ட்டு 1/1/2023 to 1/12/2023, 1/1/2024 to 1/12/2024, 1/1/2025 to 1/12/2025. இப்போ வந்து அவர் ஜாயின் பண்ண டேட் வந்து 1/1/2022. ஸோ 1 இயர் ஃபுல்லாகவுமே அவரோட சேல்ரி எவ்வளோவா பர் மந்த்துக்கு 17,400. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு வருஷமும் 300 வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்களாம். அப்போ இது கூட ப்ளஸ் 300 பண்ணோம்னா நம்மளுக்கு 17,700 கிடைக்கும். நெக்ஸ்ட் இயரும் 300 இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இது கூட ப்ளஸ் 300 பண்ணோம்னா நம்மளுக்கு 18,000 கிடைக்கும். நெக்ஸ்ட் 18,000 கூட திரும்ப 300 ஆட் பண்ணால் 18,300 கிடைக்கும். இப்போ நம்மள வந்து ப்ரீவியஸ் இயருக்கு தானே கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க இன்கம்மை. ப்ரீவியஸ் இயர் நம்மளுக்கு எது? ஏப்ரல் 1 2024ல இருந்து மார்ச் 31 2025 வரைக்கும் நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர். இப்போ ஏப்ரல் 1ல இருந்து தானே ஆரம்பிக்குது ப்ரீவியஸ் இயர். நம்மளுக்கு ஏப்ரல் 1 இங்க எங்க வருது? 1/1/2024ல இருந்து டிசம்பர் 1 2024 வரைக்கும் அவருக்கு 18,000 வந்து சேலரியா இருந்திருக்கா பர் மந்த். ஏப்ரல்ல இருந்து எண்ணணும், ஓகேவா? எப்போ சேலரி கிரெடிட் ஆக போதான்? ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல 1ஆம் தேதி தான் வந்து எல்லா மந்த்தும் கிரெடிட் ஆக போதும் சேல்ரி. ஏப்ரல்லேருந்து இப்போ டிசம்பர் வரைக்கும் எல்லாம் ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். டிசம்பரோட சேல்ரி ஜான்வரி 1 அன்னைக்கு தானே அவருக்கு கிரெடிட் ஆகும். ஸோ அதனால 10 months, ஓகேவா? 18,000 into 10 எவ்வளோனா நம்மளுக்கு 1,80,000. நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர் எப்போ முடியுது? மார்ச் 31 தான் முடியுதா? 10 monthsக்கு ஜான்வரி வரைக்கும் நம்ம எடுத்துரும். நெக்ஸ்ட் என்ன இருக்கு? ஃபெப்ரவரி, மார்ச். ஃபெப்ரவரி, மார்ச்ல அவரோட சேலரி எவ்வளோவா இருக்கு பர் மந்த்துக்கு? 18,300 இருக்கு. 18,300 இன்டூ 2 month தானே இன்டூ பண்ணால் நம்மளுக்கு வந்து 36,600 rupees கிடைக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணலாம். கால்குலேட் பண்ணால் 2,16,600 rupees கிடைக்கும். இதுதான் அவரோட சேல்ரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, இது மாதிரி அவரோட சேல்ரி வந்து ஒரு மந்த்லயும் லாஸ்டா கிரெடிட் ஆச்சுன்னா எவ்வளோன்னு கேட்குறாங்க. எல்லா மந்த்லயும் 31st அப்போ அவரோட சேல்ரி கிரெடிட் ஆகுது. நம்மளோட ப்ரீவியஸ் இயர் ஏப்ரல் 1 2024 ஸ்டார்ட் ஆயிடுதா? ஏப்ரல் 1 2024 இந்த இயர்ல தானே இருக்கு. இங்க வந்து அவர் எவ்வளோ ஏர்ன் பண்றாரு? ஒரு மாசத்துக்கு 18,000 ஏர்ன் பண்றாரு. அப்போ ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். டிசம்பர் 31 சேலரி கிரெடிட் ஆகிடும். அதனால டிசம்பரோட நிறுத்திக்கணும். 18,000 into 9. இப்போ 18,000 into 9 பண்ணோம்னா நம்மளுக்கு 1,62,000 கிடைக்கும். டிசம்பர் வரைக்கும் எண்ணிட்டோமா? நெக்ஸ்ட் வந்து மார்ச் 31 2025 தான் நம்மளுக்கு இயர் வந்து முடியுது இருக்காது. இந்த இயர்ல அவங்க எவ்வளோ ஏர்ன் பண்றாங்க? ஒரு மாசத்துக்கு 18,300 ஏர்ன் பண்றாங்களாம். அப்போ எவ்வளோ மந்த் இருக்கு? ஆல்ரெடி டிசம்பர் வரைக்கும் கணக்கு பண்ணிட்டோமா? டிசம்பருக்கு அப்புறம் ஜான்வரி, ஃபெப்ரவரி, மார்ச் 3 months இருக்கு. அப்போ 18,300 into 3 பண்ணணும். 18,300 into
3 பண்ணோம்னா நம்மளுக்கு 54,900 கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் இப்போ ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 2,16,900 இருக்கும். இதுதான் வந்து சேலரி. எல்லா மந்த்லயும் அவர் வந்து 1ஆம் தேதி அவர் சேலரி வாங்கியிருந்தாருன்னா அவரோட சேலரி வந்து 2,16,600 இருந்திருக்கும் ப்ரீவியஸ் இயருக்கு. அப்படி எல்லா மந்த்லயும் 31 அப்போ ஒரு சேலரி வாங்கியிருந்தா ப்ரீவியஸ் இயர்ல 2,16,900 இருந்திருக்கும் அவரோட டோட்டல் இன்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.